அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நட்சத்திர பலன்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். மூலம் 1, 2, 3, 4 பாதங்கள் தனுசு ராசியில் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இது உடைபடாத நட்சத்திரம். ஒரு சில நட்சத்திரமெல்லாம் உடைபட்ட நட்சத்திரமாக வரும். அதே பார்த்திங்கன்னா ஒரே நட்சத்திரம் 2 ராசிக்கு வரும். ஆனால் மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்கு மட்டும்தான் வரும். மூலம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், முழுமையான பாதங்கள் கொண்ட ராசி தனுசு ராசி. தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் இருக்கும். பொதுவாகவே மூல நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, மூலங்கிறது ஒரு ஆன்மீகத்துக்கு உண்டான ஒரு நட்சத்திரம்னே சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா மூல நட்சத்திரத்துக்கு அதிபதியே கேதுவோட நட்சத்திரம் தான். அதாவது கேதுவோட நட்சத்திரம் தான் இந்த மூல நட்சத்திரம். கேதுவோட நட்சத்திரத்தில், இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆன்மீகவாதியாக இருப்பாங்க, ஆழ்ந்த சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க, நல்ல ஒரு புத்திசாலியாக இருப்பாங்க, ஞானவானாக இருப்பாங்க, ஞானம் மிக்கவங்களாக இருப்பாங்க. அதுவும் இந்த தனுசு ராசி மூல நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆன்மீக ராசின்னே சொல்லிடலாம். இறை வழிபாடு ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க, இறை பக்தி உங்களுக்கு அதிகமாக இருக்கும், ஆன்மீக நாட்டமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும், ஏமாளியாக இருப்பாங்க, புத்திசாலியாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஏமாளி குணம் இயல்பாகவே வந்துடும். ஏமாளியாக இருப்பாங்க, மனசாட்சிப்படி நடந்துக்குவாங்க, இறக்க குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இது எல்லாமே சொல்லலாம், மூல நட்சத்திரக்காரங்க சொல்லலாம். முக்கியமாக சொல்லப்போனால் ஆன்மீகவாதி. மேக்சிமம் பாருங்கள், இந்த மூல நட்சத்திரக்காரங்க இறை நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை கொண்டவங்களாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க. நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க, ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆழ்ந்து சிந்திப்பாங்க. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் தான் இந்த மூல நட்சத்திரக்காரங்க. பிறக்கும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேது திசை தான். இப்போ 1ஆம் பாதத்துலலாம் பிறந்தாங்கன்னா முழுமையாக கிட்டத்தட்ட 7 வருஷம் கேது திசை நடந்துடும். 7 வருஷம் கேது திசை. சின்ன வயசில் பார்த்திங்கன்னா 7 வருஷம் கேது திசை முடிஞ்சு அந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிர திசை ஆரம்பிக்கும். 20 வருஷம் சுக்கிர திசை. கிட்டத்தட்ட 27 வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கிர திசை நடக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா கேது திசை பார்த்திங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் தான் பிறக்கும் போது. அதுக்கப்புறம் சின்ன வயசுலேயே சுக்கிர திசை ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு சில பேருக்கு 23 வயசு வரைக்கும் நடக்கும். ஒரு சில பேருக்கு 21 வயசு வரைக்கும் கூட கேது சுக்கிர திசை நடக்கலாம், சொல்ல முடியாது. அது என்ன பாதத்தில் பிறந்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கண்டிப்பாக மாறுபட்டுரும். இப்போ 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா முழுமையான உங்களுக்கு கேது திசை வந்துடும். உங்களுக்கு 7 இயர்ஸ், கிட்டத்தட்ட 7 வருஷம் கேது திசை வரும். அந்த 7 வருஷம் கேது திசை முடிஞ்சு சுக்கிர திசை 20 வருஷம் வருங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வயசுன்னு சொல்லலாம், படிக்கக்கூடிய வயது. அது 27 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு சுக்கிர திசை கண்டினியூ ஆகும். சுக்கிரன் பாவகிரகத்து கூட சேரக்கூடாதுங்க. சுக்கிரன் செவ்வாயோட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்தால் கூட அது பார்த்திங்கன்னா பிருகுமங்கல யோகமாக வேலை செஞ்சிடும். ஆனால் சுக்கிரன் ராகுவோட சேரக்கூடாது. சுக்கிரன் சனியோட சேரவே கூடாது. சனி நல்லவராக மாறிடுவார், சுக்கிரன் கெட்டவராக மாறிடுவார். அதே மாதிரி சுக்கிரன் ராகு சேர்க்கை இருந்துச்சுன்னா, ராகுங்கிறது ஒரு ஆழமான இருட்டு, சுக்கிரனை கம்ப்ளீட்டாக கெடுத்துருவார். அப்போது இந்த சுக்கிரன் ராகு, சுக்கிரன் சனி, இந்த காம்பினேஷனெல்லாம் ஒரு இருக்கக்கூடாத இடத்துலலாம் சுக்கிரன் இருந்து சுக்கிரதசி நடத்திடுச்சுன்னா சின்ன வயசில் படிப்பு மேலே அவங்களுக்கு நாட்டம் கம்மியாயிரும், காதல் காமம் மேலே அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாயிரும். அதனால தான் குட்டி சுக்கிரன் கொட்டி கவுழ்க்கும் சொல்கிறாங்க. குட்டி சுக்கிரன் கொட்டி கவுழ்க்கும், குட்டி சுக்கிரன் குடும்பத்தை கெடுக்கும் சொல்கிறாங்க. அப்போ சுக்கிர தசை ரொம்ப முக்கியமான தசைங்க. மேக்ஸிமம் பாருங்கள், இந்த மூல நட்சத்திரக்காரங்க சின்ன வயசில் வரக்கூடிய இந்த சுக்கிர தசை இளம் வயதிலே அவங்களுக்கு காதலில் வசப்பட்டுருவாங்க அவங்க. ஒரு சில பேருக்கு அந்த லவ் ஃபெயிலியர் நடக்கும். இந்த சுக்கிரன் ராகு, சுக்கிரன் சனி எல்லாம் காம்பினேஷன்லாம் வந்துச்சுன்னா லவ் ஃபெயிலியர் எல்லாம் இந்த பிரேக்கப் ஆகி மனசில் ஒரு கவலை வச்சு அதிலே உங்களுக்கு டிப்ரெஷனாக போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த மூல நட்சத்திரக்காரங்க. அந்த சுக்கிரதசை கடந்து வந்தவங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது சுக்கிரன்கிறது காதல் குறிக்கிற கிரகம், காமத்தை குறிக்கிற கிரகமே சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரன் கெடாமல் இருக்கணும். நல்ல ஒரு இடத்துல சுக்கிரன் ஒரு கேந்திர ஸ்தானத்துலையோ, ஒரு 1, 5, 9 திரிகோண ஸ்தானத்துலையோ, இல்லை உங்களுக்கு திரிகோண ஸ்தானத்துலையோ கேந்திர ஸ்தானத்தில் கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் பாவ கிரகங்களோட சேராமல் இருக்கணும். மேக்ஸிமம் பாருங்கள், இந்த சுக்கிர தசை தனுசு லக்னக்காரங்களுக்கும் மீன லக்னக்காரங்களுக்கும் சுக்கிரன் அவயோகியாக வரனால சின்ன பருவத்தில் வர சுக்கிர தசை ஒரு நல்ல ஒரு சுக்கிர தசையாக இருக்காதுங்க. நெகட்டிவான விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இப்போ தனிப்பட்ட ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கார், உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கார், நீங்கள் 20 வயசுக்குள்ளே இருக்கீங்களா, இல்லை 20 வயசுக்கு மேலே இருக்கீங்களா, படிச்சுட்டு இருக்கீங்களா, உங்கள் வயசு என்ன, அது ரொம்ப முக்கியம். அதை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பார்த்துக்குங்க. 27 வயசு பெறக்கூடிய உங்களுக்கு சூரிய தசை 6 வருஷ தசையை நடத்தும். அந்த சூரிய தசையில் தான் அதிகார பதவி, நல்ல ஒரு ஹெச்ஆர், ஒரு டீம் லீடராக இருக்குது, சின்ன வயசில் ஒரு மேனேஜர் போஸ்ட், ஒரு சூப்பர்வைசராக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் இந்த சூரிய திசையில் தான் உங்களுக்கு கிடச்சிடும்.
6 வருஷம் சூரிய தசை. இப்போ 25 வயசில் சூரிய தசை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு 31 வயசு வரைக்கும் நடக்கும். 27 வயசில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 33 வயசு வரைக்கும் உங்களுக்கு நடக்கும். அது அவங்கவுங்க நட்சத்திர பாதத்தில் என்ன பாதத்தில் பிறந்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கூடுதல் குறைவாக இருக்கும். சரிங்களா? அது வயது பொறுத்து என்ன நட்சத்திர பாதம் பொறுத்து பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். சூரிய தசையில் தான் 25-27 வயசுக்கு மேலே கண்டிப்பாக சூரிய தசை வந்துடும். அதில் நிறைய பேர் டெவலப் ஆனவங்களாம் இருக்காங்க. அரசாங்க வேலை சின்ன வயசில் கிடச்சிரும். ஒரு அதிகார பதவியில் இருக்கவங்க, நல்ல ஒரு டீம் லீடராக இருக்கவங்க, ஒரு நிர்வாக திறமை கொண்டவங்க, ஆளுமை திறன் கொண்டவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் அந்த சூரிய தசை கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா சூரியன்னா அதிகாரம், அரசாங்கம், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னா சூரியனோட தயவு கண்டிப்பாக வேணும். சூரியன் நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் அரசாங்க வேலை சின்ன வயசில் கிடச்சிருது அவங்களுக்கு. 30 வயசுக்கு மேலே வரக்கூடிய சந்திர தசை 10 வருஷம். சந்திரன் வந்து முக்கியமான ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கணும். இல்லை 30 வயதுக்கு மேலே வரக்கூடிய அந்த சந்திர தசை அம்மாவோட ஆரோக்கியத்தை கெடுத்துரும், இல்லை உங்களோட ஹெல்த் கண்டிஷனை கெடுத்துரும். சந்திரன் சனி, சந்திரன் ராகு காம்பினேஷனால இருந்துச்சுன்னா மனம் பாதிக்கப்பட்டுரும். சந்திரன் சனி, சந்திரன் ராகு, சந்திரன் கேது இந்த அமைப்பெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எந்த இடத்துல இருந்தாலும் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் மனம் பாதிக்கப்படும். மன ரீதியான பாதிப்பு, இந்த சைக்காட்டிக் ப்ராப்ளம்லாம் வந்துடும். இது குருவோட சேர்க்கை, குருவோட பார்வை இருந்துச்சுன்னா நிலைமையை கண்டிப்பாக சமாளிக்க முடியும். சரிங்களா? ஜாதகரை ஈஸியாக சமாளிச்சுட்டு போயிடுவார். அப்போ சந்திரன் ரொம்ப முக்கியமான அமைப்பில் இருக்கணும். சரிங்களா? சிம்ம லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்குலாம் சந்திர திசை ஓரளவுக்கு நல்லா வேலை செஞ்சிடும். சிம்ம லக்னத்துக்கு ஒரு விரையாதிபதியாக இருந்தாலும் இந்த வெளிநாட்டு பிரயாணம், அது 12ஆம் இடத்துலலாம் இருந்துச்சுன்னா, வளர்பிறை சந்திரனாக இருந்துச்சுன்னா வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாட்டில் செட்டில் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்களை ஒரு சில விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே உங்களுக்கு கும்ப லக்னத்துக்கு சந்திர திசை வரவே கூடாதுங்க. கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, எதிரி தொல்லை 10 வருஷம் 30 வயசு மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 40-45 வயசு வரைக்கும் உங்களுக்கு சந்திர திசை நடக்கும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சந்திரன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். சந்திர தசை முடிஞ்சு செவ்வாய் தசை ஒரு 7 வருஷம் நடக்கும். உங்களுக்கு 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய இந்த 7 வருஷம் செவ்வாய் தசையில் அதிகார பதவி, ரியல் எஸ்டேட்டில் கொடி கட்டி பறக்கிறது, ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் சாதிக்கிறவங்களாம் பாருங்கள், இந்த மருத்துவராக இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், காவல்துறையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதெல்லாம் பாருங்கள். 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு நிலமையில் வந்துடுவாங்க. காரணம் அது செவ்வாய் திசையில் தான். செவ்வாய்ங்கிறது ஒரு நல்ல ஒரு தைரியமான கிரகம், போர் கிரகம். ரியல் எஸ்டேட் கொடி கட்டி பறக்கிறது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டெல்லாம் பாருங்கள், அவங்களுக்கு செவ்வாய் திசை நடந்துட்டு இருக்கவங்களாம் இருப்பாங்க. நல்ல ஒரு அமைப்பில் 40 வயசுக்கு மேலே செட்டில் ஆகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் அந்த செவ்வாய் தசை நடக்கும். செவ்வாய் நல்ல ஒரு இடத்துல இருக்கணுங்க. செவ்வாய் ராகுவோட இருக்கக்கூடாது. செவ்வாய் சனியோட காம்பினேஷன் எல்லாம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இந்த செவ்வாய் யாருக்கு வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, மிதுன லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் தசையும், கன்னி லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் தசை வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. பாவகருக்கு சம்மந்தப்பட்ட செவ்வாய் தசை கன்னி லக்னக்காரங்களுக்கு கடுமையான பலன்கள் கண்டிப்பாக செய்யுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? மற்ற லக்னங்களுக்கு கூட செவ்வாய் ஓரளவுக்கு நல்லது பண்ணும். மிதுன லக்னங்களுக்கும் கன்னி லக்னக்காரங்களுக்கும் செவ்வாய் 6-8ஆம் அதிபதியாக வரனால தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனைகள், அசிங்கமான கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வேலை இழக்கிறது, விபத்தை சந்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். 47 வயசு கிட்டத்தட்ட 45-47 வயசுக்கு வரக்கூடிய ராகு திசை 18 வருஷம். அந்த 18 வருஷம் ராகு திசைங்க ரொம்ப முக்கியமான அந்த டைம் தாங்க. அந்த 45 வயசுக்கு மேலே வரக்கூடிய ராகு திசை கிட்டத்தட்ட உங்களுக்கு 52-53 வயசு வரைக்கும் நடக்கும். அதாவது உங்களுக்கு 45 வயசுக்கு மேலே வரக்கூடிய ராகு திசை உங்களுக்கு 62-63 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு நடந்துடும். 18 வருஷம். அந்த டைமில் கிட்டத்தட்ட பாருங்கள், ஒரு 40 வயசுக்கு மேலே ஒரு சில பேர் டெவலப் ஆகிறாங்க பாருங்கள். 40 வயசு வரைக்கும் ஒரு சில பேர் கஷ்டப்பட்டு 40 வயசுக்கு மேலே தான் வாழ்க்கையை பார்ப்பாங்க. நல்லா இருக்குங்க சார், நான் 40 வயசுக்கு மேலே தான் டெவலப் ஆனோம், பிறந்ததுலேருந்து கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த ராகு திசை தான் உங்களுக்கு தூக்கி விடும். அந்த கோபுரம் வச்சு கொண்டு போகிறது, மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறது, பணக்காரனை மாற்றுறது எல்லாமே இந்த ராகு திசையில் தாங்க. ராகு வந்து பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம். அவர் உபஜய ஸ்தானத்துலலாம் இருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த ராகு திசையில் மிகப்பெரிய பணக்காரனை நிச்சயமாக மாற முடியும். 3, 6, 10, 11ஆம் இடத்துலேருந்து லக்னத்துக்கு சுபகிரகங்களோட சேர்க்கையை இருந்து, இயற்கை சுபகிரகங்களோட பார்வை இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல இருந்துட்டாருன்னா 6, 8 6ஆம் இடத்துல கூட ராகு இருக்கலாம். 8ஆம் இடத்துலலாம் சம்மந்தப்படக்கூடாது. 12ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டால் கூட சுபகிரக சம்மந்தப்பட்டால் கண்டிப்பாக அந்த ராகு திசை மிகப்பெரிய ஒரு மேன்மையை கொடுக்கும். மேக்ஸிமம் 3, 6, 10, 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புன்னே சொல்லிடலாங்க. சரிங்களா? மிகப்பெரிய வாழ்க்கை, கோடீஸ்வர வாழ்க்கை, பிரம்மாண்டமான வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை எல்லாம் இந்த ராகு திசையில் தான் 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய ராகு திசையில் தான் கண்டிப்பாக கொடுக்கும். ராகு செவ்வாயோடையோ சனியோடையோ நெருக்கமான டிகிரியில் சேர்ந்து இருக்கக்கூடாத இடத்துல 8ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டு, உங்களுக்கு 12ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டு, பாவகிரகங்கள் சம்மந்தப்பட்டால் கண்டிப்பாக தீய பலன்கள், கொடுமையான பலன்கள் கண்டிப்பாக ராகு கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வயது என்ன, உங்கள் வயசு என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, இதெல்லாம் பாருங்கள். ஏன்னா ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, ஒரு விஷயம் நடக்குதுன்னா இந்த காரணம் தசாபுத்தி தான். தசையை நடத்தக்கூடிய கிரகமும் புத்தியை நடத்தக்கூடிய கிரகமும் தான் ஒரு மனுஷனை வந்து ஆட்டி படைக்கும். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி போகுதுன்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்குது அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.